சைவமா வைணவமான்னு கேட்குறாங்க. அப்போ இவர் என்ன நினச்சாராம், என்னடா ரொம்ப விபச்சாரி வீட்டுக்கு வந்தா 5 ரூபா வேணும் 10 ரூபா வேணும்னு கேட்பாங்க. நியாயம். அறிவு இருக்கா அவனுக்கு? அறிவு இருக்கா? எவ்வளோ சின்ன பிள்ளைங்க உட்காந்துருக்காங்க, எவ்வளோ பெண்கள் உட்காந்துருக்காங்க. படுத்தா 5 ரூபா, நின்னா 10 ரூபா அப்படின்னு சொன்னிச்சான். அதில் ஒரு சிரிப்பு, எக்காலமான சிரிப்பு வரும். என்ன சொல்கிறேன்னா, அப்படின்னா இப்படி பட்டை போடுற பொம்பளையெல்லாம் 5 ரூபாய்க்கு போகிறவளா, ராமம் போடுற பொம்பளையெல்லாம் 10 ரூபாய்க்கு போகிறவளா? நீ எதை வச்சு சொல்கிற? ஒரு விலை மாதவியின் வீட்டுக்கு ஒருத்தன் போகிறான். போகும்போது அங்கே அந்த அம்மா கேட்குது, நீ பார்த்து நீங்கள் சைவமா வைணவமா அப்படின்னு கேட்குது. அவனுக்கு ஒன்றும் புரியல. அவன் பணம் எவ்வளோ 5 கொடு 10 கொடுன்னு கேட்டான்னா ரைட்டு. என்னடா இங்கே வந்திருக்கிறோம் நாம ஒரு விலை மாத வீட்டுக்கு, நம்மளை சைவமா வைணவமான்னு கேட்குறாங்க அப்படின்னு கேட்டான். அந்த அம்மா சொல்லிச்சான், இன்னும் ஒன்றும் புரியலையே அப்படின்ட்டான். ஒன்றும் இல்லை, சைவம்னா இப்படி, வைணவம்னா இப்படி. ஒன்றும் புரியல. சைவம்னா இப்படி, வைணவம்னா இப்படி. ஒன்றும் புரியல. என்ன சொல்கிற? இதுன்னா அது செய்யணும் தானே, அதில் என்ன இருக்குது அப்படின்னு. இல்லை, சைவம்னா படுத்துக்கிறது, வைணவம்னா நின்னுங்கிறது. நான் என்ன சொல்றேன், இவர் மனைவியை போய் கேட்கணும். அவர் மனைவியோட போறாருல ரூமுக்குள்ள போனேன்னா, அம்மா நீ 5 ரூபாய்க்கு போனியா 10 ரூபாய்க்கு போனியா? ஏன்னா அது வயசானது, 5 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு தான் அந்த காலத்துல. மகளை கேட்கும்போது சொல்லணும், அம்மா நீ 1000க்கு போறியா 5000க்கு போறியா? மருமகளை கேட்கணும். கேட்பாரா? என்ன சரியில்லை? எதுல சரியில்லை? ஆட்சியில சரியில்லை. நீ யார் சொன்னா? நீ சொன்னா போதுமா? 10 கோடி மக்கள் வாழ்ற நாட்டுல எந்த மக்கள் சொல்லல. அப்படின்னா எங்க முதலமைச்சர் போய் பதவி விலகுன்னு கத்திரிக்காய் விலகுன்னு என்னத்துக்கு இது பண்றீங்க? இந்த வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. அதெல்லாம் பாக்க, அதை நீங்க சொல்ல வேண்டியது, அது எங்க முதலமைச்சருக்கு தெரியும். எங்க மசூரி வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மகாலட்சுமி நாச்சியப்பன். நம்மளுடைய விவாத மேடையில் இன்று இணைந்திருப்பவர்கள் திமுகவின் மூத்த முன்னோடி முனைவர் திரு காமாட்சி நாயுடு அவர்கள், நாம் தமிழர் கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் திருமதி வன்னை சுமதி அவர்கள். இருவருக்கும் வணக்கம். வணக்கம். அம்மா, இன்னைக்கு பாத்தீங்கன்னா திரு பொன்முடி அவர்கள் பெண்களை இழிவுபடுத்தக்கூடிய வகையில, இந்து மதத்தை இழிவுபடுத்தக்கூடிய வகையில பேசியிருந்தாங்க. உங்களுக்காக தான் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இதுக்கு தக்க பதிலடி கொடுக்கணும் அப்படின்னா அது நீங்க தான் சிறந்த ஆள் அப்படின்றதால வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுடைய கருத்தை சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். இதுல கருத்து சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை, கழுவி ஊத்துற வேலை தான் இருக்கு. ஒரு பொன்முடிங்கிறவர் வயசுல மூத்தவருமா, அதாவது 70 வயசுக்கு கடந்தவர். அவர் அரசியல் அனுபவம் நிறையா இருக்குது, எவ்வளோ பேரோட பழகியிருக்காரு. அதே திமுகவில் எவ்வளோ பெண்கள் இருக்கிறாங்க, பெண்கள் பயணிக்கிறாங்க, அண்ணன்னு கூப்பிட்றாங்க, அவர் தலைவராக ஏற்றிருக்காங்க. அவ்வளோ பெரிய ஒரு மனுஷன், ஒரு பெரிய மனுஷன், அவரோட வயதை மீறி, அவர் பதவியை மீறி நம்ம ஒரு ஆளும் கட்சியில் இருக்கோங்கிறத கூட மறந்து ஒரு பொது மேடையில் ஒரு கதை சொல்கிறார். என்ன கதை சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? அதாவது செக்ஷுவல் கிளாஸ் எடுக்கிறாரு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் இருந்தது. அதாவது இவர் ஒரு வயசுல விபச்சார விடுதலுக்கு போனாராம், விபச்சார விடுதலை எடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன் அவரு. ஏன்னா அவர் பேச்சு தோரணை அப்படிதான் இருக்கு. இவர் பெண்களை வச்சு விபச்சார விடுதலை நடத்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்போ ஏதோ ஒரு பொண்ணுகிட்ட போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா தப்பா பேச, தப்பா நினைக்க கூடாது. இல்ல, அவர் போன கதையை தான் சொல்றாரு மாத்திங்கிறீங்க. அதுதான், அதாவது நான் அப்படி சொல்றேன்னு சொல்லிட்டு நீங்க என்ன அம்மாவோட கொச்சையை பேசிதாங்க ஆகணும். ஏன்னா அவர் பேசிய வார்த்தை கொச்சையான வார்த்தை. அந்த வார்த்தைக்கு நம்ம கொச்சாதான் பதிலடி கொடுக்கணும். அவர் என்ன சொல்றாரு, விபச்சாரி வீட்டுக்கு போன போது அந்த விபச்சாரி கேட்டுச்சான், நீங்க இப்படியா சூத்திரனா சைவமா வைணவமான்னு கேட்கிறாங்க. அப்போ இவர் என்ன நினைச்சாராம், என்னடா ரொம்ப விபச்சாரி வீட்டுக்கு வந்தா
5 ரூபா வேணும் 10 ரூபா வேணும்னு கேட்பாங்க. நியாயம். அறிவு இருக்கா அவனுக்கு? அறிவு இருக்கா? எவ்வளவு சின்ன பிள்ளைங்க உட்காந்துருக்காங்க, எவ்வளவு பெண்கள் உட்காந்துருக்காங்க. அதுவும் அது பெண்கள் அதிகமா நிறைந்திருந்த கூட்டமா. ஆமா, அதுக்கு அவர் சொல்றாரு 5 ரூபா 10 ரூபா கேட்பாங்கன்னு பார்த்தா இது என்ன இப்படியா கேட்குது அப்படின்னா என்ன? அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தாரு பாருங்க. இப்படின்னா 5 ரூபாயா, இப்படின்னா 10 ரூபாயா, படுத்தா 5 ரூபா, நின்னா 10 ரூபா அப்படின்னு சொன்னிச்சான். அதில் ஒரு சிரிப்பு, எக்காலமான சிரிப்பு அவருக்கு. நான் என்ன சொல்கிறேன்னா, அப்படின்னா இப்படி பட்டை போடுற பொம்பளையெல்லாம் 5 ரூபாய்க்கு போகிறவளா, ராமம் போடுற பொம்பளையெல்லாம் 10 ரூபாய்க்கு போகிறவளா? நீ எதை வச்சு சொல்கிற? நான் என்ன சொல்கிறேன், இவர் மனைவியை போய் கேட்கணும். அவர் மனைவியோட போகிறாருல ரூமுக்குள்ளே போனேன்னா, அம்மா நீ 5 ரூபாய்க்கு போனியா 10 ரூபாய்க்கு போனியா? ஏன்னா அது வயசானது, 5 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு தான் அந்த காலத்தில். மகளை கேட்கும்போது சொல்லணும், அம்மா நீ 1000க்கு போறியா 5000க்கு போறியா? மருமகளை கேட்கணும். கேட்பாரா? ஒரு பொது வெளியில அப்படி சொன்னா, அப்போ வந்து பட்டை போடுறவன் ராமம் போடுறவன் எல்லார் வீட்டு பெண்களை விபச்சாரின்னு சொல்றீங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அவர் வந்து பட்டையும் இல்லை ராமமும் இல்லை, மொட்டை. இல்ல இப்ப அந்த இடத்துல இருக்கக்கூடிய பெண்களே யாராவது ஒருவர் வந்து எதிர்த்து குரல் கேட்டிருந்தா நமக்கு மனசு கூட புரியலமா அவங்களுக்கு? புரியல. அந்த புரியல. உண்மையில அந்த பெண்கள் வந்து அண்ணா பேசுறாரு சிரிச்சுட்டு இருந்திருப்பாங்க, எதையோ சொல்றாரு, ஏதோ கதை கேட்டுக்கிட்டு இருந்திருப்பாங்க. கேட்ட பிற்பாடு கொஞ்சம் லேட்டா தான் புரிஞ்சிருக்கும். எல்லாருமே அது வைரல் ஆன உடனேதான் வைரல் ஆனா அப்படியே பேசியிருக்காரு. ஆமா இப்படிதான் பேசியிருக்காரு அப்படிதான் தோணிருக்கும்ல. அந்த நேரத்துல பட்டா திமுக சும்மா விட்ட மாட்டாங்க பொம்பளைங்க எல்லாம். எனக்கு மேல பஜாரியா இருப்பாளுங்க, அடிச்சிருவாளுங்க பிடிச்சி. என் நண்பிகளே நிறைய இருக்காளுங்க, எங்கிட்ட போன் அடிச்சு கேட்குறாங்க, அக்கா நல்லா கேளுக்கான்றாளுங்க. அக்கா அவனை வச்சு செய்க்கா, அவன் ஒரு ஆளா, அவன் எப்படிக்கா பேசுனா? ஏன்டி நீங்களாம் போனீங்களே கேட்டுதானே இருந்தீங்க? புரியலக்கா, ஏதோ சொல்றேன். அது பின்னாடி 2 பேர் நிக்கிறான், கூமுட்டை சிரிச்சு நிக்கிறாங்க. ஆமா, அந்த பாடி கார்ட்ஸ் தானே சொல்றீங்க, கருப்பு ட்ரெஸ் போட்டு. அப்ப என்ன பேச புரியல. அப்படிதான் அவங்க கூட்டம் நடத்திட்டு இருக்காங்க. திமுக கூட்டம் இப்படிதான் நடக்குது. என்ன சொல்ல வர்றாங்கன்னு புரியல, அவங்க என்ன கேட்குறாங்கன்னு தெரியாம பேசுறாங்க. ஒரு பைத்தியக்காரத்தனமான ஒரு கூட்டம். இதுக்கு வந்து சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்காங்களாமா 10 நாளா? இல்ல அதுவும் என்னமா, அது பதவி வெறும் வந்து துணை பொது செயலாளர் பதவியை புடுங்கிருக்காங்க. அமைச்சர் பதவியில இருந்து தூக்கி இருந்தாலும் முதல்வர் அப்பா அவர்களே நான் பாராட்டிருக்கலாம் அப்படின்லாம். ஆனா இந்த பதவி புடுங்கினதால மக்களுக்கு என்ன நல்லது நடக்க போகுதுன்னு. அப்பா பாவம், அப்பா பயந்தாங்குழி பிள்ளை, அப்பா பயப்படுறாரு. யாரை பார்த்தாலும் அப்பாவுக்கு வந்து பயம் நடுங்குது. ஏற்கனவே பாவம் அவரு. காரணம் வந்து தான் எப்பவுமே நான் சொல்லுவேன், இவர்களெல்லாம் வந்து ஸ்டாலினோட மூத்தவர்கள். எப்போ ஒரு கட்சிக்கு வந்து எப்படின்னா, ஒரு இராணுவ வீரன் வந்து எப்படின்னா கூட பின்னாடி இருக்கப்பட வந்து இளைஞர் படையா இருக்கணும். நம்ம நாம் தமிழர்ல இருக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரி இளைஞர்கள் படையா இருக்கணும். தலைவர் கொஞ்சம் மூத்தவரா இருக்கணும். மூத்தவரா இல்லைன்னாலும் பரவாயில்ல, இளைஞரா இருந்தாலும் பரவாயில்ல, பேச்சு டேலண்ட் இருக்கணும். ஸ்டாலின்ட்ட பேச்சு டேலண்ட் கிடையாது, செயல்லையும் டேலண்ட் கிடையாது. சும்மா ஒரேதான். என்ன எங்க முதல்வர் பத்தி என்ன பேசுறேன்? ஏதோ நீ பேசுறேன்னு பார்த்தா ரொம்ப ஓவரா இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க. என்ன பேசல? அவரை தான் கட்சியை விட்டு நீக்காச்சு. அப்புறம் என்ன? அதெல்லாம் சேர்க்க முடியாது. அந்த பொறுப்பை வேற ஒருத்தர் கொடுத்தாச்சு. சும்மா இந்த வேலையெல்லாம் பண்ணாதீங்க. எங்க கட்சியை பத்தி கழுவி ஊத்தாதீங்க. ஆமா, எங்க கட்சி கரெக்ட்னு சொல்லலாம். ஏன் மத்த உங்க கட்சியில எல்லாம் நடந்ததெல்லாம் என்ன, அதை யூடியூப்ல எடுத்து பாரு. அந்த விஜயலட்சுமி பேசுறதெல்லாம் என்ன எங்க கட்சி? சும்மா இந்த கதையெல்லாம் பேசாதீங்க. ஆமா, எங்க ஆளு அடிக்கடி அவங்க என்டர் ஆயிட்டு போயிடுவாங்க. வீடியோ எல்லாம் வருது வெளியில, கட்டா பணம் கொடுக்குறாங்க, கவலைப்படாதீங்கன்னா நான் பாத்துக்கிறேன்னா அப்படிங்கிறாங்க. இன்னும் 2 மணி ஆம்னி பஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் வந்து இவங்களாலதான். ரோசா வருது, அவ்வளவு ரோசா. எங்க முதல்வர் பத்தி பேசுனா, முதல்வரை பத்தி பேசுனா எனக்கு கோவம். நீ பொன்முடியை பத்தி பேசுன, நான் ஏதாவது பேசணும்னா தலைவரை பத்தி எங்க முதலமைச்சரை பத்தி பேசுறீங்க, அது தப்பு இல்ல. உங்களுக்கு முதலமைச்சரா எனக்கும் தான் முதலமைச்சர். அப்புறம் அது தப்பு. நீ பேசு, நீ அப்படி நீ ஆந்திரால வாழ்ற மாதிரி தான் பேசுறீங்க. சரியில்லைன்னு என்ன சரியில்லை? எதுல சரியில்லை? ஆட்சியில சரியில்லை. நீ யார் சொன்னா? நீ சொன்னா போதுமா? 10 கோடி மக்கள் வாழ்ற நாட்டுல எந்த மக்களும் சொல்லல. அப்படியா? நீங்க போய் வேணா கொஞ்சம் தாளாட்டு பாடி தூங்க வச்சுட்டு வாங்க.
அதாவது அதாவது சொல்றதே காதுல ஓடும், கண்ணால பாக்கிறதுக்கு ரியாக்ஷன் தரணும். ஒருத்தர் போய் கதறி அழுதாக்கா அழுவாதீங்கன்னாச்சும் சொல்ல, எதுவுமே சொல்றது இல்ல. இவருக்கு புரியல. காரணம் வந்து அவர் தான் சொல்லிட்டாருல, உங்க முதலமைச்சர் தான் சொன்னாரு நைட்டு படுத்தா தூக்கம் வரல, காலையில என்ன பண்ணி வச்சிருக்கணும் பயமா இருக்குன்னு சொன்னது யாரு? உங்க முதலமைச்சர் அர்த்தம் சொல்றாங்கன்னா உங்க அனுபவம் பத்தல, திறமையும் இல்ல அப்படிங்கறாங்க. அனுபவம் திறமையை விடமா அவரை விட மூத்தவர்கள் மந்திரிகள். இளைஞர் பட்டாளம், இளைஞர்களை வரவேற்கக்கூடிய கட்சியா திமுக என்னைக்குதான் மாறும் அப்படின்னு மண்டே போடணும் எல்லாம் என்பது. நான் என்ன சொல்றேன்னா, இருந்தியா நீ மந்திரியா இரு, சம்பாரிச்சியா ஒரு நேரம் நீ இருக்கணும் புள்ள, பொன்முடி புள்ள, மாசு அவரு புள்ள, துரைமுருகன் அவரு புள்ள, ஸ்டாலினா அவரு புள்ள, கருணாநிதியா அவரு புள்ள. என்ன மக்கள் தொகை எவ்வளவு இருக்கு நம்ம நாட்டுல? 100 கோடியை தாண்டிடுச்சு. எவ்வளவு கட்சி தொண்டர்கள் இருக்காங்க, எவ்வளவு பேர் உழைச்சிட்டு இருக்காங்க நாட்டுல. கூட்டணி வேற போட்டுக்கிறீங்க, கூட்டணி 2 சீட்டை கொடுத்துட வேண்டியது, குடும்பச்சேத்தை பூரா நீங்களே ஆட்டைய போறது. நான் என்ன சொல்றேன், அவர்கள் அப்பா வந்து நல்லபடியாக ஆட்சி செய்தார். காமராஜர் மாதிரி ஒரு கக்கன் மாதிரி நேர்மையும் உண்மையாக மந்திரிகள் இருந்தா ஆட்சி முடிஞ்ச உடனே என்ன பண்ணணும், 5 வருஷம் முடிஞ்சதா 10 வருஷம் முடிஞ்சா தூக்கிட்டு வேற எல்லாம் போடுங்க, மாத்துங்க. நம்ம வீட்டில் ஒரு வேலைக்காரி வைக்கிறோம், ஒழுங்கா வேலை செய்யல, மாத்திரமா இல்லையா? கடையில் ஆள் வைக்கிறோம் 4 பேர், சுறுசுறுப்பு இல்லை, அப்பா அவனுக்கு சுறுசுறுப்பு இல்லை, வயசாச்சு, உடம்பு சரியில்லை, நீ பார்த்துக்கப்ப வேற ஆள் வைக்கிறோம். மந்திரி அப்படிதானம்மா, ஒரே அந்த டேபிள் அப்படியே உட்காந்துக்கிறது, அப்படியே தலையில தூக்கிட்டு போயிடுறது, அப்படியே தூக்காத உட்காந்துக்கிறது. என்ன ஆட்சி நடக்குது? மக்கள்லாம் இதுக்கு வந்து முதலமைச்சர் சொன்ன கோவம் வருது. நாங்க யார கேக்குறது இல்ல, இதே அம்மா யார கேக்குறது? சுமதி அம்மா அவர்கள் சொல்றது போல பல மக்கள் வந்து இத பேட்டி எடுக்கிறாங்கம்மா, இந்த மாதிரி பேசினதுக்காக நீங்க எல்லாம் வந்து என்ன சொல்ல வரீங்க, செருப்பு தூக்கி காட்டுறாங்க. இனிமேல் திமுக காரங்க வந்து ஆபாச கூட்டம்னே போட்டுட்டு பேசாம கூட்டிடுங்க, அதுவும் ஒரு கிளுகிளுப்பா. என்ன விபச்சாரி வீட்டுக்கு அப்ப பெரியாரோட வழிதானே நீங்க இருக்கிறீங்க, பெரியாரோட வழியில தான் நடத்துறீங்க. இல்ல நீ எதுக்கு இப்ப பெரியார இழுக்கிற? உங்க தலைவர் இருக்கிற மாதிரி நீ இழுக்கிற. அவர் வந்து பேசின கூட்டமே பெரியார் கூட்டம் தான். அவர் எப்படி பெண்களை வந்து மாத்தி மாத்தி இழிவா பேசுறாரோ அதேதான் இதுவும் நடக்குது. பெண்களை பத்தி ஆமா, இப்ப சுப்ரீம் கோர்ட்டே சட்டம் போட்டிருக்கு, ஆம்பளையும் ஒண்ணு சேரலாம், பொம்பளையும் ஒண்ணு சேரலாம். அப்புறம் யாரு அதை யாரு ஆதரி? சுப்ரீம் கோர்ட்டே தீர்மானம் போட்டிருக்கு. அவர்கள் தான் லிவிங் டுகெதர் யுஎஸ் கலாச்சாரத்தை வந்து மக்களிடையே வந்து பிரச்சாரம் பண்றாங்க. வேற யார் பண்றாங்க? அது ஒண்ணுதான் நாட்டுல ஏற்கனவே நாடு நாரி போய் கிடக்கு. என்ன 5 வயசு பிள்ளைய வரைக்கும் தூக்கிட்டு போய் பாலியல் பண்ணிக்கிட்டு இருக்கான். முந்தா 4 பேருக்கு 90 வயசு கழுவியை தூக்கிட்டு போய் ஒருத்தன் பண்ணிருக்கான். சின்ன பையன் கையை காலை உடச்சு உட்கார வச்சுருவாங்க ஸ்டேஷனா. நடக்குதா இல்லையா? கலாச்சார சீரழிவு. அப்ப எல்லாத்தையும் நான் பிடிச்ச நான் என்ன சொல்றேன், ஊசி போட்டால நாய்க்கு ஊசி போடுற மாதிரி நீங்களுக்கு எல்லாம் ஊசி போடலாமா? பேசின அமைச்சர்களுக்கு போடணுமா ஊசி? அவங்களுக்கு என்னத்துக்கு ஊசி? அவன் 75 வயசு 76 வயசு எதுக்கு ஊசி? 75 வயசு எது ஊசின்னு கேட்குறாரு. என்ன குஜாலாவா பேசுற, என்ன சிரிப்பு, என்ன அந்த கரடி பூஞ்சனுக்கு ஒரு ஆனந்த புன்னகை, கரடி பூஞ்சனுக்கு ஒரே சிரிப்பு வேற. இது இப்படி காட்டும் போது அவங்க மகிழ்ச்சியா பேசுறாரு. அவருக்கு வயசாயிடுச்சு விட்டா ஒரு நாளைக்கு கல்யாணம் பண்ணுவாரு. என்ன அவர் கிளம்புறீங்க, அவரை போய் எங்க அண்ணனை போய் கிளம்புறீங்க. அப்ப பொண்ணை பாருங்க, நம்மளே கட்டி வச்சிருவோம். அதை செய்வோம். ஐயோ அவர் 5ஆ 10ஆன்னு கேட்கறதுக்கா போய் மனுஷன்? அவருக்கு வந்து நிறைய தொடர்பு இருக்கு. இதெல்லாம் என்ன சொன்னா அரசியல் நாகரிகம் இல்லம்மா. பொது வழியில வந்து பேசுறது எப்படிமா பேசணும்? ஓட்டு கேட்க வரும்போது மட்டும் அப்படியே குனிஞ்சு கும்பிடுறது, அம்மா பார்த்து போடுங்கிறது. அப்படியே ஆராதனை காட்டினா 500 ரூபா, தேங்காய் உடைச்சா 500 ரூபா, பூ போட்டா 500 ரூபா, பூசணிக்காய் உடைச்சா 500 ரூபா, கொடி பிடிச்சா 500 ரூபா, கோசம் போட்டா 500 ரூபா. அதெல்லாம் கொடுத்து ஓட்டு வாங்கிட்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வீரமணி அவர்கள் தலைமையில வந்து திமுகவினுடைய ஒரு கூட்டம் கூட்டினாங்க. ஆட்களுக்கு 300 ரூபாய் பேசினாங்களாம். அதை கொடுக்கலன்ட்டு போறவங்க எல்லாம் சேர் தூக்கிட்டு போறாங்க. அந்த 300 ரூபாய் காசு கொடுக்கல ஆட்டை அது அப்படின்னா அவங்க கொடுத்துருவாங்க. அதெல்லாம் ஆட்டையை போட்டுருவாங்க. அதுக்கெல்லாம் ஒரு குரூப் எல்லாம் இருக்கு. அதுக்கெல்லாம் ஆளு செயல்படலாம், செயல் தலைவர்கள்லாம் இருக்காங்க, வீரர்கள்லாம் இருக்காங்க. அதெல்லாம் மொத்தமா வாங்கிடுவாங்க. இவங்க மக்களுக்கு கொடுக்கறது இல்ல. ஆளுக்கு ஒரு சேர செய்ய போச்சு இல்லை, கரெக்டு தானே? வாழைத்தாரை வெட்டி எடுத்துட்டு போறதும் ஐயோ ரொம்ப நடக்குது.
அவன் மக்களை வந்து நீங்க எந்த நிலையில வாழைத்தாரன் உங்க வீட்டுல வந்து விட்டாங்களா? அவங்க வீட்டு வாசல்ல தான். அப்புறம் என்ன அது ஆச்சு? வாழைத்தாரன் கட்சி கூட்டத்தை பாத்திருக்கீங்களா? என்னத்த பாத்து ஒரு குப்பை கீழே இருந்தா கூட பொறுக்கி தனியாக எடுப்பதற்கு ஒரு கூட்டம் இருக்கு. பொறிக்கத்தானே செய்வாங்க. ஆமா, தூய்மைப்படுத்தணும்னா நம்ம வீட்டை நம்ம தான் சுத்தம் பண்ணணும். ஒரு நாட்டை நம்ம தான் சுத்தம் பண்ணணும். பொறுக்கி அப்படின்னு சொன்னா நாங்க நிச்சயமா ஏத்துக்க மாட்டோம். கண்டனத்துக்குரியது ஐயா உங்களுடைய என்னது பேச்சு. கண்டனத்துக்குரியது? எப்படி நீங்க பொறுக்கின்னு அப்புறம் சொல்றீங்க? பொறுக்கிறவங்களுக்கு பேர் அதாவது பொறுக்குதானே? அவங்க பொறுக்குறாங்கல்ல, அப்ப சேர தூக்குறவங்களுக்கு பேர் திருடர்களா? திருடர்கள் தான். வாழைத்தார பிக்கிறவங்களுக்கு அவங்க சொந்தத்தை எடுத்துட்டு போறாங்க. அப்ப பதவியில இருந்து ஊழல் செய்யறவங்களுக்கு அது ஊழல் அது பதவியில இருந்து ஊழல் அரசியல் பண்றவங்க ஏமா பதவியில இருந்து ஊழல் செஞ்சா அரசாங்கம் இருக்கு, ஒன்றிய அரசு இருக்கு, நீதி இருக்கு, இன்கம் டாக்ஸ் இருக்கு, அமலாக்கத்துறை இருக்கு, அவங்க பாத்துக்குவாங்க. என்ன நீங்க ஒண்ணு கண்ணீர் வெடிக்க வராங்க, ஆய்வு நடத்துறாங்க, அதோட முடிஞ்சு போயிடுது சாப்டர். அதுக்குள்ள நீங்க டெல்லிக்கு போயிடுறீங்க, அங்க காலை பிடிச்சிடுறீங்க, அதோட முடிஞ்சிடுது. ஆமா கால பிடிக்கிறோமா? ஆமா, அது அப்படிதான செய்திகள் போடுறாங்க. யாரு கால பிடிக்கிறோம்? இது வரைக்கும் எந்த கேஸ்ல வந்து தீர்ப்பு வந்திருக்குன்னு சொல்லுங்க. எந்த மந்திரி மேல வந்து தண்டனை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லுங்க. எத்தனை பேர் உள்ளே வந்து தண்டனை கைதியா இருக்கிறாங்கன்னு சொல்லுங்க. போவாங்க, மாப்பிள்ளை மாதிரி சோறு சாப்பிடுவாங்க, நல்லா கறி மீனமா தின்னுபிட்டு அங்கேயே வந்து சாப்பிட்டுக்கிட்டு எல்லாமே சகலமும் உண்டு. சகலமும் A to Z எல்லாமே இருக்கு. எல்லாத்தையும் எல்லாம் அனைத்தும் 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 அனைத்தும்னா அர்த்தம் புரியல. அத்தனையும் விளக்கமா சொல்லுங்க. கஞ்சா, சரி, சாராயம், சரி, புகையிலை, சரி, அப்புறம் வந்து மது, அப்புறம் மாமா கொண்டாந்து பீடி சிகரெட் கொடுப்பாரு, மது மா, சரி, அனைத்தும் கிடைக்கும். என்ன கஷ்டம்? மான்னா என்னம்மா? மான்னா அவங்க மாமா போலீஸ்காரு. சரி, அவர் வந்து என்ன பண்ணாரு, கறி சாதம், பிரியாணியா, முட்டையா, முட்டை வந்து உடைச்சு ஊத்தணுமா, பொன்முடி அவர்களினுடைய அந்த பழக்க தோஷம் ஏதோ ஒட்டிக்கிச்சான்னு தெரியல. எதிர்பார்க்கறது வேற ஒரு விஷயம். சொல்றீங்கன்னு பாக்குறேன். இதெல்லாம் நம்ம கிட்ட வேறாது இல்ல. ஏமா நீதானமா சொல்ற சகலமும் கிடைக்குதுன்னா கிடைக்குதுன்னா ஆமா உள்ள இருக்கவங்க சொல்றாங்கண்ணா. எந்த ஆண்கள் சிறைச்சாலையில பெண்களுக்கு அங்க வேலை என்ன? பெண்களுக்கு என்ன வேலை? ஒண்ணும் வேலை இல்ல. அப்புறம் வேலை இல்ல பெண்களுக்கு. பெண்கள் சிறைச்சாலையில பெண்கள் இருப்பாங்க, ஆண்கள் சிறைச்சாலையில ஆண்கள் இருப்பாங்க. இப்படி கண்மூடித்தனமா நீங்க பேசுறது தவறு. தலைவர் எவ்வளியோ நீங்க எவ்வளி. மது கிடைக்குது, புகை கிடைக்குது, கஞ்செல்லாம் கிடைக்குது, சாப்பாடு கிடைக்குது, பிரியாணி கிடைக்குது, சொகுசான வாழ்க்கைன்னு சொன்னோம். இவரு பாத்தீங்களா மாதுக்கு போயிட்டாரு. சும்மா இருமா, பொய் பேசாத. இதெல்லாம் சொன்னேனாமா? அதெல்லாம் பாக்குறாங்க. அனைத்தும் சொன்னா எப்படி? அதெல்லாம் நீங்க தான் சொன்னீங்க. அது வந்து உங்க மந்திரி சொல்லுவாரு. ஏமா இங்க பாரு, அதெல்லாம் அமைச்சர்களுக்கு இங்க பாரு, இதெல்லாம் நமக்கு அசிங்கம். இது வேண்டாம். கொஞ்சம் நியாயமா, தன்மையா, தரமா பேசுங்க. அமைச்சர் பதவியில இருந்து தூக்கிட்டீங்கன்னா அதுவே மக்களுக்கு கிடைத்த ஒரு நியாயம், பெண்களுக்கு கிடைத்த நியாயம். அதுதான் அங்க உட்கார்ந்து இருந்த பெண்கள் யாரு போராட்டம் பண்ணா? அதுதானே திமுக பெண்களை எந்த அளவுக்கு நீங்க வந்து மடைமாற்றி வச்சிருக்கீங்க. எங்க திராவிட கழக கூட்டத்துல அவரு பேசுறாரு. உங்க வீட்லயோ இவங்க வீட்லயோ வந்து பேசல. இது வீட்டுக்குள்ள வேற வந்து பேசுறது. அது அங்க பேசுறது இத பெருசா எடுத்துக்கொண்டு அதெல்லாம் எங்க கட்சி கூட்டத்துல எங்க முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞருடைய பேச்சு, தமிழ்நாட்டு பெண்கள் பெரியாருடைய பேச்சதான் பேசுறாங்க. பெரிய பெண்களுக்கு என்ன மரியாதை குறைவா போச்சு? இப்ப உங்களுக்கு எல்லாம் ஈக்குவலா தான் உட்காந்து வச்சிருக்கோம். ஒரு காலத்துல பெண்கள்லாம் இந்த பாப்பாங்க ஆட்சி காலத்துல எப்படி உட்காந்து வச்சிருந்தீங்க? ஆமா, இப்ப நீங்க வாய் அடிக்கிறீங்க, இவ்வளவு வாய் அடிக்கிறீங்க. நீங்க என்ன என்னமோ சொன்ன மாதிரி இருக்க, கொலா சொன்ன மாதிரி அந்த அம்மா பேச பார்த்தா தண்டா ஒரு தவுள் மாதிரி அடிக்குது. நீ அதுக்கு மேல என்னமோ சிங்காரம் இல்லைன்னா அது என்னமோ ஒரு கலப்பிரிச்சு தின்னால மோகனாம்பால நாதஸ்வரம் இவரு வாசிக்கிற மாதிரி இருக்கு, பாலையா வாசிக்கிற மாதிரி. என்ன ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு வாசிக்கிறீங்க, நான் எங்க இருக்கு? நான் ஒத்துதான் உதவ வேண்டி இருக்கு. இந்த மாதிரி பண்றீங்க. திமுக நடக்கிற வந்து தட்டி கேட்டா உங்களுக்கு வந்து அப்படியே பம்பி போறீங்களே, என்ன கதை? என்ன பம்பி இல்ல அசிங்கத்தை நம்மையும் வாயில பேசணுங்கிறதான். பாரு, எனக்கு அது அசிங்கம் தெரியுது, எங்க தலைவருக்கு தெரிஞ்சிச்சு. அதனால எங்க தலைவர் அவரை கட்சியில இருந்து நீக்கிட்டாரு. அதெல்லாம் கிடையாது. நீக்கினதை எடுத்து சிவாவுக்கு கொடுத்தாச்சு, நாடாளுமன்ற குழு தலைவர் கொடுத்தாச்சு.
உட்கட்சி பூசல் எங்களுக்கு தேவை ஏன் கிடையாது. என்ன நான் அமைச்சர் இளைஞரா பதவியில இருந்து ஒண்ணும் தூக்கணும். வேணாமா நான் கேட்கறேன். அவருக்கு என்ன பொன்முடி வந்து இப்பதான் 40 வயசு ஆகுதா 35 வயசு ஆகுதா பதவி விட்டு தூக்கணும் வாழ்க்கை அழிஞ்சிருமா? அவர் சேர்த்துட்டாரு சொத்து. அவரு 60-70 வருஷமா கட்சியில இருக்காரு. அவருக்கு வேண்டிய மரியாதையெல்லாம் சம்பாரிச்சிட்டாரு, சொத்தையும் சம்பாரிச்சிட்டாரு. அதனாலதான் அந்த வாய் இவ்வளோ நீளம், வாய் கொழுப்பு நிறைய ஏறி போச்சு. அவருக்கு பதவி போடுறதால செத்து போக மாட்டார். அவர் ஒன்றும் அவர் வந்து அப்படியே ஐயோ என் பதவி போச்சு சாக போறாரா? இல்லையே, வேணுங்கிறத அனுபவிச்சிட்டாரு. ரெஸ்ட் எடுங்க. சொல்லணும் மாமா சித்தப்பா உங்களுக்கு பேச தெரியல சித்தப்பா, அதனால மக்கள்லாம் கொந்தளிக்கிறாங்க, நீங்க வந்து இருந்தது போதும், நீங்க வந்து ரெஸ்ட் எடுத்துக்கங்க அப்படின்னு பார்த்தா எல்லா அமைச்சரையும் தான் ஓரம் கட்டிடணும் நீங்க சொல்றது. அனுப்பணுமா? இவர் அனுப்ப மாட்டாருமா. ஏன்னா எல்லாருக்கும் வந்து அவர்களுடைய எல்லா கதையும் தெரியும். எல்லா கதையும் அவர்கள் அரசியல் அந்த நுணுக்கம் அந்த எல்லாமே வந்து இவர்களுக்கு தெரியும். மூத்தவர்கள் இல்லையா? கருணாநிதி கூட 70 வருஷமா பயணிச்சிருக்காங்க, 50 வருஷமா பயணிச்சிருக்காங்க. அவர்கள் எல்லாமே தெரியும். ஸ்டாலினோட பேச முடியாது. ஏன்னா இவர் வந்து சின்ன பிள்ளைலேருந்து அவங்க காலுக்குள்ள ஓடி விளையாண்டவர் மாமா. இல்ல இப்ப இந்த இடத்துல கலைஞர் அவர்கள் இருந்தா நிச்சயமா அமைச்சர் பதவி எடுத்திருப்பாரா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்லம்மா. கலைஞர் எடுத்திருப்பாரு, ஒரு எடுக்க வாய்ப்பு இருக்கு. துணிந்து செய்வார். துணிந்து செய்வார். ஜெயலலிதா டைம்ல ஆமா அதே இடத்துல ஸ்பாட் உடனே தூக்கும். அது ஜெயலலிதா செய்வாங்க. விஜயகாந்தும் கண்டிப்பாரு, அவரும் போல்ட்டு தான். அதே போல எங்க அண்ணன் சீமானும் அப்படிதான். நிறைய பேர் சொல்றாங்க பார்த்தீங்களா கட்சியை விட்டு போயிட்டாங்க. அவர் பொதுச் செயலாளராக இருந்தாரு, கழக செயலாளராக இருந்தாரு, பெரிய பதவியில இருந்தாங்க. சீமான் தூக்கி வீசிட்டாரு. ஏன் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் கேள்விப்படும் பொழுது இதை வந்து விட்டோம்னா நாளைக்கு இவங்கள பார்த்து இன்னொருத்தர் செய்வாங்கம்மா, அவங்கள பார்த்து இன்னொருத்தர் செய்வாங்க. கட்சி இப்போ யாரம்மா சொல்றோம்? நம்ம திமுகவை சொல்றோம். திமுக தலைவர் சொன்னா கோவம் வருது, யாரை சொல்ல முடியும்? இல்ல இதே இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் நாளுக்கு நாள் இதே ஆபாச பேச்சே இவர் வாழ்க்கையா வச்சுட்டு இருக்காரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ராசா அவர்கள் பொட்டு வச்சீங்கன்னா நம்மளாம் சங்கிகள் அப்படின்னு முத்திர குத்துறாரு. அப்ப இவங்களுக்கு எல்லாம் எந்த ஒரு தண்டனையுமே கொடுக்கப்படலையே. அட்லீஸ்ட் அவங்கள கட்சி இவரால பேச முடியலமா. ஒரே வார்த்தையில சொல்லிட்டாரு, நாளைக்கு என்ன நடக்குமோன்னு கண்ணு விழிக்க பயமா இருக்குன்னு சொல்லிட்டாருல, அந்த ஒரு வாரத்துல அடங்கி போச்சு. அதெல்லாம் வந்து நம்ம ஸ்டாலினையும் குறை சொல்ல முடியாது. அப்ப முதலமைச்சரை தான் மாத்தணும்னு இந்த வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க நீங்க. ஆமா அப்படின்னா எங்க முதலமைச்சரை போய் பதவி விலகணும் கத்திரிக்காய் விலகணும் என்னத்துக்கு இது பண்றீங்க? அந்த வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. முதலமைச்சர் சொல்லி அமைச்சர் தூக்க சொல்லுங்க. அதெல்லாம் பார்க்க நீங்க சொல்ல வேண்டியது, அது எங்க முதலமைச்சருக்கு தெரியும். எங்க மசூல் வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. வந்துட்டாரு பேசுறதுக்கு கிளம்புறாரு. நீங்க பாத்துங்க என்ன பண்றது அநியாயமா கேட்க கூடாது. நாயஸ்தர்கள்